Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Grade 10 Maths Chapter 3 Exercise 3.3ல Elimination Method தான் பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக Elimination Based Examples தான் பார்க்க போகிறோம். Example 8, 9, 10. Question படிக்கலாமா? The ratio of income of two persons is 9:7 and ratios of their expenditure is 4:3. If each of them manages to save rupees 2000 per month, find their monthly income. ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்கம்லாம் என்னது? நமக்கு வர வருமானம், ஒரு சேலரி இன்கம் வருது இல்லை, நம்ம செஞ்ச வேலைக்கு வர இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர்னால் நம்ம இன்கம்லேருந்து பண்ணுற செலவுகள் தான் எக்ஸ்பெண்டிச்சர். சேவிங்ஸ்னால் நம்ம செலவுகள் போக மீதி வர இன்கமில் செலவுகள் போக மீதி சேமித்து வைக்கிற அந்த அமௌண்ட் தான் சேவிங்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இன்கம்க்கு தான் 2 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அவங்க எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நம்ம 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம்மை வந்து எக்ஸாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒய்யாகவும் எடுத்துருக்கோம். ஓகேவா? வர சேவிங்ஸை வந்து நம்ம வந்து ஈக்குவல் டு அப்படி எடுத்துருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபைண்ட் தட் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மந்த்லி இன்கம் பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். லெட் அஸ் டினோட் தி இன்கம்ஸ் ஆஃப் 2 person be a 9x and 7x. எப்போவுமே நம்ம ரேஷியோவில் வரும்போது நம்ம ஒரே வேரியபிள்ஸை தான் நம்ம எடுப்போம். லெட் அஸ் டினோட் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 2 persons by 4y and 3y. அதாவது 4:3 இருந்துச்சுன்னா அது இப்படி எடுத்துக்கணும். ஸோ அதை ஜென்ரல் ஃபார்மில் பாருங்கள். இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு சேவிங்ஸ். நம்ம வர இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணிவிட்டு மீதி வரதான் அது சேவிங்ஸ் சொல்லுவாங்க. ஹியர் த சேவிங்ஸ் இஸ் rupees 2000. அப்போ உன்னோட இன்கம் எவ்வளோ இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன். ஈக்குவேஷன் பாருங்கள். 9x minus 4y ஈக்குவல் டு 2000. அதாவது ஃபஸ்ட்டு இருக்க அந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க இன்கமும் எடுத்து எழுதிக்கணும். செகண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்து எழுதணும். ஸோ அதான் 9x minus 4y ஈக்குவல் டு 2000. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகும்னா, ஃபஸ்ட்டு இன்கமில் இருக்க செகண்ட் ஒன்னும் எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்க செகண்ட் ரேஷியோவும் எடுத்து எழுதணும். ஓகேவா? அப்போ தான் செகண்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃப்ரேம் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ரேஷியோ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ரேஷியோ செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு சேவிங்ஸ், அதாவது 2000. இப்போது நம்ம வந்து எப்படி இதை சால்வ் பண்ணணும் பார்க்கும். எலிமினேஷன் மெத்தட்னா ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஒரே ஈக்குவேஷனுக்கு ஒரே வேல்யூவாக கொண்டு வந்துட்டு அதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேரியபிளை வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணணும். அதாவது நம்பர்ஸை ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு சால்வ் ஆகி ஒரே ஒரு வேரியபிளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 9x minus 4yன்னு இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் 7x minus 3y இருக்குது. ஸோ சின்ன வேல்யூ எடுத்துக்கோங்க. 2 வேறு நம்பர் தான், பட் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரே வேல்யூவாக கிடைக்கும். ஸோ 4 × 3 12, 3 × 4 12. ஸோ நமக்கு வந்து ஒரே வேல்யூவாக கிடச்சிருச்சு. மற்றதே எல்லாமே வந்து மல்டிபிள் பை 3 பண்ணிடணும். ஸோ ஈக்குவேஷன் 1 ஃபுல்லாக 3ஆல் பண்ணிடணும். அதேமாதிரி ஈக்குவேஷன் 2 ஃபுல்லாக 4ஆல் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், 9 3s are 27x minus 14 × 3s are 12y ஈக்குவல் டு 6 3s are 3 × 2s are 6. ஸோ 6000. நெக்ஸ்ட்டு பை 4ஆல் பண்ணணும்ல, 7 4s are 28x minus 12y ஈக்குவல் டு 4 2s are என்னது 8000. ஓகேவா? 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, ஈக்குவேஷன் 1 and 2 புதுசாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 1 and 2 வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம எப்படி எழுதணும்? சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 and 2. அப்போ வந்து என்ன பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷனில் மட்டும் நம்ம வந்து சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஈக்குவேஷன் 1 இருக்குது, ஈக்குவேஷன் 2 இருக்குது, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஈக்குவேஷன் 2ல் ப்ளஸ்ஸுக்கு, ஏன்னா மைனஸால் வந்து இது பண்ணிடணும் ஃபுல்லாக. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக தனித்தனியாக எடுத்து எழுதிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இப்படி கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டே வந்துட்டு லைன் பண்ணுங்கள். லைன் பண்ணிவிட்டு ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் தான் பார்க்கணும். செகண்ட் ஈக்குவேஷனோட சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷனை தான் நம்ம ஃபுல்லாக மைனஸால் பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இருக்கச்சு நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த மைனஸ் சிம்பிள் வந்து எதுக்குன்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு மட்டும்தான் நமக்கு அதை பார்த்துக்கு நோட் பண்ணிக்கணும். இப்போ 27 மேலே இருக்குது, 28 கீழே இருக்குது, -28. ஸோ கிரேட்டர் வேல்யூ சைன் வந்து என்னது 28ல் தான் இருக்குது. ஏன்னா கிரேட்டர் வேல்யூ 28, அதுக்கு தான் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ -1x ப்ளஸ் இங்கே -12y இருக்குது. கீழே இருக்கிறது வந்து +12y ஆயிடுச்சு. இப்போது கேன்சல் பண்ணிடணும். ஏன்னா +12 -12 0 ஆயிரும்.
நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே வந்து -8,000 இருக்குது, மேலே 6,000 இருக்குது. ஸோ இப்போலாம் வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் தான் பண்ணோம். கிரேட்டர் வேல்யூ சைன் அப்படி பண்ணுறப்ப என்னது -2,000 வருது. ஏன்னா 8 - 6 வந்து என்னது 2. ஸோ 2,000. -1x = -2,000. ஸோ அப்போ நெகட்டிவ் கெட் கேன்சல், அதாவது மைனஸ் கேன்சல் ஆகிட்டு x = 2,000 மட்டும் இருக்கும் உங்களுக்கு. இப்போது எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இன்கம் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எக்ஸ்பெண்டிச்சர் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆஸ் யூஷுவல் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வந்திருக்க ஒரு வேல்யூ கிடைக்கும், ஏதாவது ஒரு வேரியபிள், அதை நம்ம இன்னொரு இதில் ஒரு ஈக்குவேஷன், ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நெக்ஸ்ட்டு அனதர் வேரியபிள் கண்டுபிடிப்போம். அதே மெத்தட் தான். Substituting the value of x = 2,000 in equation 1 to get the value of y. ஸோ ஒய்யோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் 1 பார்த்திங்கன்னா 9x - 4y = 2,000. ஸோ இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 2,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் 9 × x இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? அந்த 2,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். -4y = 2,000. 9 × 2,000 என்னது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஏன்னா பேரந்தசிஸில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணுவோம்ல. 18,000, 9 2s are 18, அந்த ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்படியே -4y = 2,000. -4y = 2,000 -18,000. ஏன்னா +18,000 ஆப்போசிட் சைட் போகும்போது -18 ஆகும், அதாவது சைன் சேஞ்ச் ஆகும். -4y = சப்ராக்ட் பண்ணுங்கள், ஏன்னா 2,000 -18,000, ஏன்னா மைனஸ் நெகட்டிவ் கிரேட்டர் வேல்யூ சைனில் தான் வந்துட்டு என்னது நெகட்டிவ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிரேட்டர் வேல்யூ சைன் நெகட்டிவ் தான் போடணும், மைனஸ் பண்ணிவிட்டு. ஸோ -4y = -16,000. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? y = -16,000 / -4, ஏன்னா மைனஸ் கேன்சல் ஆயிரும். 4ல் 16 எத்தனை டைம்ஸ் போவோம்? 4 டைம்ஸ். அப்போ y = 4,000. இப்போது எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2%க்கான இன்கம் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் தேர்னாலே என்னது 2 பேரோட 2% இன்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைன் மந்த்லி இன்கம் பாருங்கள், ஃபஸ்ட் பர்சன் வந்து 9x, செகண்ட் பர்சன் வந்து 7x. நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,000. ஸோ அந்த இடத்துல 2,000ஓட வேல்யூவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர்ஸ் எழுத வேணும். 9 × 2,000 எவ்வளோ? 18,000. தென் 7 × 2,000. 7 × 2,000 என்னது? 14,000. ஸோ ஃபைனலாக வந்துட்டு 2 பேரோட இன்கம்மை எழுதி முடிச்சிடணும். ஸோ இன்கம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 18,000, இன்கம் ஆஃப் செகண்ட் பர்சன் வந்துட்டு 14,000. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். Example 9. Use elimination method to find all possible solutions of the following pair of linear equations. 2x + 3y = 8. Then 4x + 6y = 7. ஸோ ரெண்டும் வேறு நம்பர்ஸ் இருக்குது. எப்படி நீங்கள் அப்போ கேன்சல் பண்ண முடியும்? என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஒன்று 2 டேபிள். ஃபஸ்ட்டு எக்ஸை பாருங்கள், இங்கே 4 இருக்குது, மேலே 2 இருக்குது. அப்போ ஈக்குவல் ஆகணும்னா மேலே டாப்பில் இருக்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஒய்யை கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே மேலே 3 இருக்குது. ஸோ 3 × 2 6 பண்ணலாம். அதே வந்து நீங்கள் 2ஆல் பண்ணிங்கனாலும் எதுனாலும் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், மல்டிப்ளைங் பை 2 இன் ஈக்குவேஷன் 1. 2x + 3y = 8 இருக்குல்ல, அதை வந்துட்டு மல்டிபிள் பை 2ஆல் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 4x + 3 × 2 6y = 8 2s are 16. கீழே என்ன இருக்கும்? 4x + 6y = 7. செகண்ட் ஈக்குவேஷன் எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிச்சு சால்வ் பண்ணதுக்கு. ஸோ 4x + 6y = 7, அதை அப்படியே எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே எல்லாமே ப்ளஸ்லேயே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 1 ப்ளஸ் இருந்துட்டு 1 மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், 0 ஆயிரும். இப்போ நம்ம இப்படி இல்லைன்னா சப்ராக்டிங் 1 and 2 பண்ணும்போது இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே மைனஸ் ஆயிரும். ஏன்னா சப்ராக்ஷன் பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்றதுனால எல்லாமே ப்ளஸ் இருக்குது. ஸோ எல்லாமே மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா +4x - 4x 0, +6y - 6y 0, +16 - 7 வந்துட்டு 9 இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு இந்த சம்ஸில். ஸோ அதனால் இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். Therefore the pair of linear equations has no solution. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சொல்யூஷனே கிடைக்காது, ஏன்னா வேரியபிள்ஸே இல்லை. ஸோ சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்சிடணும் சமம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 10.
The sum of a two-digit number and the number obtained by reversing the digits is 66. If the digits of a number differ by 2, find the number. How many such numbers are there? இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியர் ஐடியா கெட் பண்ணிக்கணும். பார்ப்போமா? Let's set tens and ones digits in the first number be x and y respectively. ஸோ 2 டிஜிட் இருக்குன்னா அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்துட்டு டென்ஸ் பிளேஸ், ரைட் சைடில் இருக்கிறது ஒன்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். ஸோ த ஃபஸ்ட் நம்பர் பி 10x + 1y. அதாவது டென்ஸ் பிளேஸில் இருக்கிறத எக்ஸாகவும் ஒயில் இருக்க அது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத வந்து ஒயில் எடுத்திருக்காங்க. ஓகேவா? வென் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, அதை அப்படியே ரிவர்ஸாக சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ் பிகம்ஸ் யூனிட் டிஜிட், ஒய் பிகம்ஸ் டென்ஸ் டிஜிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ த நம்பர் இன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இஸ் எக்ஸ் + 10y எடுப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் இருக்கிறது எப்படி எடுத்தோம்? 10x + 1y. அதை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு 56 இருக்குன்னா அது ரிவர்ஸ் பண்ண என்ன ஆகும்? 65 சொல்லுவோம்ல, டிஜிட்ஸ் ரீப்ளேஸ் ஆகும், இடம் மாறி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம மீன் பண்ணுறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ரிவர்சிங் த டிஜிட்ஸ் எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து 66 வரணும். ஓகேவா? ஸோ இப்போ 33 and 33 ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து 66 வரும். பட் அதை டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2 டிஜிட்டையும் மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 0 தான் வருது. அதே மாதிரி இங்கே 55 ப்ளஸ் 11 ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 66 வருது. ஆனால் டிஜிட்ஸை சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் 2 வரல. இப்போது 24 and 42 பண்ணி பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 66 கிடைக்குதா? 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தனித்தனியாக பண்ணும்போது 66 கிடைக்கும். ஏன்னா 4 + 2 6, 4 + 2 6. அதே மாதிரி 2 டிஜிட் இருக்குல்ல, ஒன்ஸ் பிளேஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸை டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 2 கிடைக்கணும். ஸோ அது எப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு? 24 and 42ல். ஸோ இந்த ஆன்சர் வருதா நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவேஷனில் போகலாம். ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணோம்? 10x + y ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. தென் இன்னொரு ஈக்குவேஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? 10y + x. ஓகேவா? அதே x + 10yன்னு போடலாம். ஓகேவா? 10y + x ஆர் x + 10yன்னு எழுதிக்கலாம். செகண்ட் இருக்கிறத ஈக்குவல் டு 66. நெக்ஸ்ட்டு எப்படி எழுதணும்? அதை பேரன்சிசஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. 10x + y + 10y + x அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? பேரன்சிசஸ் ரிமூவ் பண்ணிட்டு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 10x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ஸோ 10 + 1 என்னது? 11x. 10y + 1y 11y. ஸோ 11x + 11y = 66. இங்கே ரெண்டுமே வந்துட்டு 11 டேபிளில் போகும். எல்லாமே ஒரு ஃபுல் ஈக்குவேஷனுமே 11 டேபிளில் போகும். ஸோ 11 வந்து காமனாக எடுத்துக்கிட்டாங்க. 11 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா x + 5 மட்டும் இருக்கும். இந்த பக்கம் 66 இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? x + y = 66 / 11. இங்கே 11 இருக்குல்ல, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆப்போசிட் சைட் போகும்போது டிவைடட் பை 11 ஆயிடுச்சு. ஸோ கேன்சல் பண்ணுறாங்க. 66/11 வந்து 6 டைம்ஸ் போகுது. ஸோ x + y = 6. ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்கள். ஆல்சோ கிவன் தட் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்களே, டிஃபர் பை 2. அதனால் இப்போது எக்ஸ் வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டு அதை டென்ஸ் பிளேஸையும் ஒன்ஸ் பிளேஸையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2 வரணும். ஓகேவா? அந்த கண்டிஷன் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போது x - y = 2. அதை நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். -x + y = 2. எந்த மாதிரினாலும் எழுதிக்கலாம், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னது வருதோ. ஆனால் x + y = 6 இருக்குது, இங்கே x - y = 2 அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதனால் தான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபைனலைஸ் பண்ண ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஆனால் நாங்கள் இப்படியும் எழுதலாம். இந்த கீழே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். x + y = 6, x - y = 2. இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆஸ் யூஷுவல் சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, இங்கே +y இருக்குது, -y இருக்கனால அது 0 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து சப்ராக்ஷன் அப்படிலாம் போகணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க டேரெக்டாகவே. அப்புறம் 1x வந்து என்னது 2x ஆயிடுச்சு. இங்கே 6 + 2 வந்து என்னது 8. x = 8 / 2. ஏன்னா இங்கே ஆப்போசிட் சைடில் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணால் எங்களுக்கு என்ன கிடைக்கிது? x = 4 கிடைக்கிது. அதை நம்ம இன்னொரு ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். சப்ஸ்டிடியூட்டிங் x = 4 in equation 1. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x + y = 6, 4 + y = 6, y = 6 - 4. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா y = 2. ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. x = 4, y = 2. இப்போது நமக்கு கிடைச்ச நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய்யை இந்த ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ணுங்கள். எக்ஸ் இருக்க இடத்துல 4, ஒய் இருக்க இடத்துல 2 போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா 10 × 4 40, 40 + 2 வந்து என்னது 42. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1x + 10y போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 4 + 10 × 2 20, 4 + 20 24. ஸோ நமக்கு கிடச்சிருக்க அந்த 2 வேல்யூ வந்து 42 and 24. ஒன்ஸ் பிளேஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸை ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தாச்சு. ஸோ 42 and 24, 4 2
வந்து ரிவர்ஸ் பண்ண வரும் 24 வரும். அட் த சேம் டைம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 42 அண்ட் 24 ஆட் பண்ணுங்கள், 66 வருது. இன்னொரு கண்டிஷனை பாருங்கள், 4 - 2 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? அதாவது டிஜிட்ஸை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2 கிடைக்கணும். ஓகேவா? அதாவது டிஜிட்ஸை சப்ராக்ட் பண்ணினா உனக்கு 2 கிடைக்கணுன்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்திருக்க ஆன்சர் பாருங்கள், எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நீங்கள் பண்ணது கரெக்டு. ஓகேவா? இது வந்து செக்கிங் பண்ணி பார்க்கணும் லாஸ்ட்டில். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.